கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சிவசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக விசிக கூட்டணியில எத்தனை தொகுதிகள் விசிக ஒதுக்கப்படும் பெரிதும் எதிர்பார்த்தோம். இரட்டை இலக்கு இந்த மாதிரி பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்படுச்சு. இன்னைக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? 8 தொகுதின்றது விசிகாவோட எண்ணிக்கையில் குறைவுதான். நம்ம அதை வெளிப்படையா சொல்லிதான் ஆகணும். ஆனா அவங்களுடைய தொண்டர்களுடைய மனநிலை என்பது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 12, 15 தொகுதியாக வேணும். ஆனா கடந்த காலங்களில் திமுக கூட்டணியிலே 2011 கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது 10 தொகுதிகள் இருந்தாங்க. 2006 இந்த டயத்தில் கூட பார்த்தோம்னா ஜெயலலிதா அம்மா அவர்களோட இருக்கும்போது கூட 9 தொகுதியில் விசிக போட்டிட்டு. அதே மாதிரி 2016 மக்கள் நல கூட்டணி 25 தொகுதி அதுல இதில் கூட்டணியில் இருக்க கட்சியெல்லாம் சேர்ந்து தான் அப்போது போட்டிட்டாங்க. இது குறைவுனாலும் இந்த நேரத்துக்கு நம்ம ஒரு ஆறுதல், அதாவது பசிக்கிறவனுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுக்க முடியல, அதாவது கொஞ்சம் ஏதாவது வெரைட்டி ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் குறைந்தபட்சமா தான் கொடுத்துருக்காங்க. கடந்த முறையோட அது அதிகமா இருக்குன்னு இல்ல, அதிகமானா கடந்த முறையே கம்மி தான். 6 தொகுதின்றதே கம்மி. ஆனா அவங்க 6 தொகுதி இப்போ கடந்த முறை கொடுத்தது மக்கள் நல கூட்டணி நீங்க கம்மியா வாங்கியிருந்தீங்க ஓட்டு, அதனால உங்களுக்கு கம்மியா கொடுக்குறோம்னா. அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நமக்கு தெரியும். 2011 இப்போ திமுக 25, 26 தொகுதி தான் வெற்றி பெற்றுச்சு. அப்புறம் நம்ம 50 தொகுதி தான் திமுக அடிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப கடந்த முறையே கம்மி. அப்பயே விசிக தோழர்கிட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் கூட்டணியுடைய சூழல் கருதி தான் அன்னைக்கு விட்டு கொடுத்து 6 தொகுதி போனாங்க. அதே மாதிரி அப்போது உள்ள நிலைமை இப்போது உள்ள நிலைமை நம்ம பார்க்க முடியாது. ரெண்டையுமே ஒன்னாவுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இப்போது விசிகனுடைய எழுச்சி மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றாங்க. நீங்க ஏற்கனவே சொல்ற டயத்துல பார்த்தோம்னா விசிக மாநில கட்சியை அங்கீகாரமே பெறல. முதல் முறையாக வரலாற்றுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கத்துல தமிழ்நாட்டு அரசியல்ல இப்பெல்லாம் தாக்கு பிடிக்கிறது, முதல்ல அரசியல்ல தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்ல முக்கியமா கிருஷ்ணசாமி அவர்கள் எவ்வளவு வீரியமா வளர்ந்து வந்தாங்க. அவங்களுடைய எழுச்சி என்பது வந்த முதல் தேர்தலே வெற்றி பெறக்கூடிய சூழலா இருந்துச்சு. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பழமொழி சொல்லுவாங்க, கழுத தெரிஞ்சு கட்டன்மான கதைன்ற மாதிரி. ஒட்டப்புராரம் அவர் எந்த தொகுதியில வெற்றி பெற்று எந்த மக்களால் போற்றப்பட்டாரோ அதே தொகுதியில 6500 வாக்கு வாங்கினாங்க. ஆனா விசிகனுடைய எழுச்சி அப்படி சொல்ல முடியாது. முதல் தேர்தலே கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கினாங்க. தற்போது மாநில கட்சியை அங்கீகாரம் இருக்காங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி பார்த்தோம்னா பானை சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமா இருக்கு. அப்படி இருக்கும்போது விசிக கூடுதல் தொகுதி கேட்டது சரிதான். ஆனா அவங்களுக்கு குறைந்த தொகுதினாலும் இந்த கூட்டணியினுடைய எண்ணிக்கையில பார்த்தோம்னா அது விசிகவுக்கு அதிக தொகுதி தான் போக முடியும். இதுல முக்கியமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் குறைத்து போட்டிருந்தாலும் விசிக போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அதாவது பாஜகவை வீரியமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 2 இடங்கள் அதிகமா கொடுத்தது நம்ம வரையறுக்கலாம். இது ஒரு தற்காலிகமா விசிகாவுக்கு ஒரு நல்லது. இன்னும் அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல் தற்காலிகமான ஆறுதல் சொல்ல வரீங்க? ஆறுதல் தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்பது இரட்டை இலக்கம் தான். நேற்று தினம் கூட உயர்மட்ட குழுவுல அவங்க உயர்மட்ட குழுல கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க. அவங்களாம் கள போராளிகள். ஒவ்வொருத்தவங்க சட்டையை திறந்து பார்த்தோம்னா பல நபர்களுக்கு கழுத்துல செயின் போட்டிருப்பாங்க, தங்கம்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்புல பண்ணா வெட்டு காயங்கள், அவதூறுகள், விமர்சனங்கள், எலி சொல்களுக்கு உள்ளாகப்பட்ட ஒரு சமூகமா தான் இருந்து அவங்க ஒவ்வொருத்தவங்க மேல இருந்து வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் திருப்திப்படுத்த முடியுமான பண்ண முடியாது. ஆனா குறைந்தபட்சம் ஆறுதல் படுத்த முடியும்னு தான் நினைக்கிறோம். இது 8 தொகுதி என்பது விசிகவினர் ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த கூட்டணியில இப்ப கடந்த தேர்தல கூட இந்த தடவை புதிதாக தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல கட்சிகள்லாம் வந்திருக்காங்க, இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் வந்திருக்காங்க. அதை ஒப்பிடும்போது நம்ம நல்ல ஒரு தொகுதியா தான் நம்ம பார்க்க முடியுது. இதே நேரத்துல புதுச்சேரியில 3 தொகுதியில தனித்து போட்டிடுறதும், மற்ற தொகுதியில திமுக கூட்டணி ஆதரிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இல்ல, இதுதான் நம்ம இப்ப சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலே இன்னும் சரியான இப்ப பாருங்க, இந்த தேர்தலுக்கு 1 மாதம் தான் இருக்கு. இது இப்போ வரைக்கும் இழுபறியா இருக்கும்போது அப்ப புதுச்சேரியோட நிலைமை பாருங்க. இன்னையோட கடைசி வேட்புமனு தாக்கல். அப்ப உங்களோட கூட்டணி சரியா ஷேர் பண்ணல. விசிகாவும் சில தொகுதியெல்லாம் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க உறுதிப்படுத்தல. நேற்றைய தினம் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியை உறுதியான போது விசிகாவுக்கு எந்த அளவுக்கு தொகுதி வேணுன்றது அவங்களுடைய முடிவு இருக்கும். அவங்க கட்சியிலும் சில பேர் உழைச்சிருக்காங்க கட்சிக்காக. அதனால அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க. உங்களோட கூட்டணி இன்னும் சரியா உருவாகல. நாங்க ஏற்கனவே நாமினேஷன் கட்டிட்டோம். அதனால அங்க போட்டியருக்கு அறிவிப்பு தர்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல விசிகாவோட வாக்கு வங்கி இப்ப கேட்கறாங்களா சோசியல் மீடியால, அது விசிகாக்கு எத்தனை வாக்கு வங்கி இருக்கு தெரியுமா, இங்க சொல்லுங்க பார்ப்போம், இங்க சொல்லுங்க பார்ப்போம்னு அதுக்கு ஒரு வாய்ப்பா கூட நம்ம பார்க்க முடியும். புதுச்சேரியினுடைய வெற்றி தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமானா அப்படிலாம் கிடையாது. அது ஒரு வேற மாநிலம். என்னதான் நம்ம தமிழ் பேசுற மக்கள் இருந்தால் அது ஒரு வேற ஒரு மாநிலம். அங்க திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும். ஆனாலும் விசிகாவுடைய அந்த கொள்கையில இருந்து நாங்க கூட்டணி ஷேரிங்காக நாங்க உங்களோட அமர்ந்து பேசுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனிச்சு நிப்பாட்டுறதுக்கும் எங்களுக்கு வீரியம் இருக்கின்ற காமிக்கிறதா நம்ம பார்க்க முடியும்.
நிச்சயமாக. இருந்தாலும் இருந்த போதிலும், இப்ப என்னன்னா, இறுதியா உங்களோட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சார் 8 தொகுதிகள்லயுமே வந்து எந்தெந்த தொகுதியில எதிர்பார்க்கலாம்? இப்ப பெரிதும் எதிர்பார்க்கிறது தென் மாவட்டங்கள்ல விசிகா பொது தொகுதியிலே போட்டியிடலாம் அப்படின்ற மாரிலாம் ஒரு கேள்வியில இல்ல சர்ச்சைகள் இப்ப எழுது. இதுவரைக்கும் வந்து தென் மாவட்டங்கள்ல சீட்டு குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்க மாரி எந்த ஒரு சூழலையும் பார்க்க முடியாது. ஏன்னா, ஏற்கனவே வந்து குடுக்கப்பட்ட 6 தொகுதியுமே வட மாவட்டங்கள்ல தான் இருந்துச்சு. இப்ப 2 தொகுதி கூடுதலா குடுத்துருக்காங்க. அது எங்க கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா, அவங்களுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டா வந்து பெரியகுளம் இருக்குது. அதே மாரி நிலக்கோட்டை இருக்கு. இந்த 2 தொகுதி எங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல ஒதுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த 2 தொகுதியில விசிகாவினுடைய வாக்கு வந்து கணிசமா இருக்கு. தென் மாவட்டங்கள் மத்த பகுதிய தாண்டி இந்த 2 தொகுதியில பெரியகுளமும், நிலக்கோட்டை வந்து விசிகாவினுடைய ஒரு பேஸ் கட்டமைப்பே வந்து வலுவா இருக்கு. உங்களுக்கே தெரியும் பெரியகுளத்துல எவ்வளவு ஸ்ட்ரென்த் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. அவங்களுடைய பேரணி எப்படி நடந்துச்சுன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். நிலக்கோட்டையில அது மாரியான விசிகாவுக்குன்னா இது இருக்கு. ஆனா மேற்கு மண்டலங்கள்ல எப்படி குடுப்பாங்களா? ஏன்னா ஒரு கருத்து கூட எழுந்து கொண்டு இருக்கிறது. கூடுதலா கடந்த முறையே 4 இப்போ அது பட்டியலின மக்கள்ல ஒரு சமூகத்துக்கு குடுத்திருந்தீங்க. இன்னும் 2 பொது தொகுதியில ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு குடுத்துட்டீங்க, கிறிஸ்தவருக்கு குடுத்தீங்க. இந்த இதுல பட்டியல் சமூகத்தில் உள்ள தேவேந்திர வேளாளர், அருந்ததியருக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் கிடைக்குமான்ற ஒரு கேள்விகள் கூட எழும்புவதை பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஏதாவது குடுக்க கூட வாய்ப்பு இருக்கலாம். தென் மாவட்டங்கள், மேற்கு மண்டலங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதி, அதாவது சேலம் போன்ற ஏரியாக்கள்ல தனி தொகுதி ஏதாவது வாங்கக்கூடிய பட்சத்துல, அங்க ஏதாவது அருந்ததியருக்கோ, இல்ல தேவேந்திர வேளாளருக்கோ, தென் மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதி வாங்கும்போது இங்க உள்ள தேவேந்திர விழாவுக்கோ வழங்குவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சோழவந்தான் தொகுதியை அவங்க குறி வச்சுட்டு இருக்காங்க மதுரையில. அதுவும் நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை வந்து மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது சோழவந்தான் தொகுதியில அவங்க நின்றுருந்தாங்க விசிக சார்புல. ஆனா அந்த தொகுதியை எய்ம் பண்ற மாதிரியான ஒரு கருத்து கூட வருது. பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படின்னு. ஆனா இந்த 8 தொகுதி என்பது வந்து விசிகாவுக்கு ஒரு அங்கீகாரத்தை வந்து மேலும் கூட்டக்கூடியது. ஏன்னா திமுகவுல வந்து நம்ம பல விமர்சனங்களை வச்சாலும், திமுக நோக்கி பல கேள்விகள் கேட்டாலும், திமுக கொடுக்கக்கூடிய தொகுதி என்பது வெற்றி தொகுதி தற்போது. ஏன்னா எதிர்க்கட்சி வலு கிடையாது. நேத்துலாம் அறிவிச்சாங்க. மக்கள் மத்தியில ஏதாவது பேசப்பட்டுச்சா? பாஜகவுக்கு ஒரு 27 தொகுதி, பாமகவுக்கு 18 தொகுதி, அமமுக குக்கர் தினகரனுக்கு வந்து ஒரு 11 தொகுதி. யார்கிட்டயும் பேசப்படல. அவங்கலாம் வந்து நாங்க அங்க நிப்போம், அங்க நிப்போம். மக்கள் முடிவு பண்ணணும் எதிர்க்கட்சி. இப்ப 2021 தேர்தலுக்கு முன்பா பார்த்தோம்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் வந்து நமக்கு நாமே பிரச்சாரம் பயணம் 2016க்கு போனாங்க. அதுக்கடுத்து அப்பயே ஒரு சரியான எழுச்சி இருந்துச்சு. அப்புறம் கிராம சபை கூட்டங்கள், ஸ்டாலின் தான் வராரு, வெளியே தர போறாருனால கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பாக ஜனவரி தொடங்கி அந்த ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு 4 மாதங்கள் வந்து பேசப்பட்டுச்சு. என்ன ஸ்டாலின் ஆட்சி வரப்போதான், ஸ்டாலின் ஆட்சி வரப்போறான், எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு மக்கள்கிட்ட பேசப்பட்டு வந்துச்சு. ஆனா எதிர்க்கட்சிக்கு அப்படி ஏதாவது இருக்கா? எடப்பாடி பழனிசாமி வராரு, விடியல் தர போறாருன்னு சொல்லுவாங்களா? அப்ப அவர் கட்சியை பாதுகாத்தா போதுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப எதிர்க்கட்சிகள் வந்து அவ்வளவுதான். முன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த விசிகாவுக்கு இந்த 8 தொகுதி கொடுத்தது வந்து அண்ணன் திருமாவளவன் சொன்ன மாதிரி கூட்டணியுடைய சூழல் கருதியும் நாங்க வந்து சில இடங்கள்ல வந்து நாங்க விட்டு கொடுத்து போறோம். விசிகவனுடைய நிலைப்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்துல பங்குன்றது உறுதியா இருக்கும். அதே வேளையில இந்த 8 தொகுதி என்றது வந்து ஒரு ஒரு வரலாற்று சம்பவமா பார்க்கலாம். எதிரணிக்கு இது வந்து ஒரு எப்படி இந்த கூட்டணி சிதையும் நினைச்சாங்க. இப்ப நம்ம கூட தொடர்ந்து வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். அது சில நபர்களும் சொல்றாங்க திமுகவுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு சமூகத்துக்காக பாஜக வீரியமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்காக நம்ம பின்னாடி நிக்கணும். இன்னைக்கே வந்து திமுக கூட்டணிக்கு வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், ஆதரவு தெரிவிக்க போறாங்க போறோம். 8 தொகுதி கொடுத்துருக்காங்க. இதே குறைத்து கொடுத்துருந்தாங்கன்னா என்ன போகுது? ஏன்னா சமூக நீதி பாதையில வந்து விசிக போற கட்சினால நம்ம அந்த கட்சிக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். இது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு வந்து புளிய கரைக்கக்கூடிய வகையில, நடுங்கி போகக்கூடிய வகையில தான் இருக்கும். பார்ப்போம் 2026 தேர்தல் எப்படி இருக்குன்றது. கண்டிப்பான முறையில வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன மாதிரி வெல்வோம் 200 படைப்போம் வரலான்ற மாதிரியான இந்த தேர்தல் அமைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். நன்றி. நன்றி சார்.